சமையல். வணக்கம், நான் ராயல் மெரிடியன் ஷெஃப். இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ண போகிறது சீ ஃபுட் மெட்லே என்ற ஒரு டிஷ்ஷு. இதுவும் வந்து மெட்லேனாக்கா மிக்சர்னு அர்த்தம். நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது ஒரு எறா, நண்டோட சதை, ஸ்கேலப்னு ஒரு இம்போர்ட்டட் ஐட்டமு. இது இப்போது இந்தியாவில் கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது கிடைக்கலன்னா கூட நீங்கள் இந்த எறாயோ இதே வச்சும் பண்ணலாம் இதே டிஷ்ஷை. இது எப்படி பண்ண போகுதுன்னு நான் காட்ட போகிறேன். முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நண்டு சதையை கொஞ்சோண்டு உருளைக்கிழங்குல பிசைஞ்சு சீசன் பண்ணி ஒரு கட்லெட் மாதிரி ரெடி பண்ணிக்குவேன். நண்டோட மீட்டு, உருளைக்கிழங்கு, கார்லிக்கு ரொம்ப குறைவாக போடணும் உள்ள, ஏன்னா கார்லிக் வந்து குக் ஆகலைனாக்கா கொஞ்சம் நாக்கில் நமிக்கும். அதே மாதிரி வெங்காயமும் கொஞ்சம் குறைவாக தான் போடுவோம், ஜாஸ்தி போட வேண்டிய அவசியமே இல்லை. இது கொஞ்சம் சீசனிங் போட்டுக்குவோம். இதுலேயும் நான் கொஞ்சம் லெமன் சால்ட் யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் பெப்பரு, கொஞ்சோண்டு ரெகுலர் சால்ட்டு யூஸ் பண்ணுவேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு இதை போட்டிருக்கிறது வந்து உருளைக்கிழங்கு, எறாட சதை, உப்பு, கொஞ்சம் லெமன் சால்ட்டு, கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு கார்லிக்கு. ஆனால் அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஏற்கனவே சாஃப்ட் குக் ஆனது, ஈஸியாக சாஃப்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்படி உருண்டை பிடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். ஃப்ளாட்டன் பண்ணால் இப்படி வரும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஸாக யூஸ் பண்ணுவோம் ஒரு சீ ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு. ரெடி பண்ணி வச்சுருக்கேன் 2. அடுத்தது வந்து எறா வந்து நிறைய வகையாக நம்ம கார்னிஷ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு பண்ண போகிறது ஒன்று வந்து டூத் பிக்கில் சுற்ற போகிறேன், ஒன்று வந்து ஒரு டிசைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு போன வாடி சொன்ன மாதிரி தலையை வெளியே எடுத்துருவோம். ஒரு சின்ன ஸ்க்ராட்சு, எடுத்தாச்சு. இந்த இதில் இந்த வாலையும் எடுத்துடுறோம் வெளியே, தேவை கிடையாது. அப்புறம் இதே எறாவை இப்படி வச்சு இப்படி சுற்றிட்டு ஒரு காயின் மாதிரி, இந்த பல்லு குத்தி குச்சிங்க இருக்குது, அதை வச்சு இப்படி ஸ்கூப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இது ஒரு காயின் மாதிரி இருக்கும். அதை இங்கே வைக்கிறேன். அடுத்த எறாவை வேறு ஸ்டைலில் பண்ண போகிறேன். அதே மாதிரி தலையை எடுத்துருவேன் வெளியே. வால் இன்னும் இருக்கும் இதில், இதே மாதிரி கீரல் தான். மெயினாக நான் இந்த அழுக்கு எடுத்து ஆகணும், இல்லைனா சிலருக்கு அலர்ஜி இருக்கும், அதனால் அவங்க உடம்புக்கு கொஞ்சம் சரி வராது. அப்புறம் இதில் ஒரு கீரல் இப்படி போடுவேன், பைத்தாண்டு பாருங்கள். வித்தியாசமான ஸ்டைலு, அதையும் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிட்ட பிறகு நான் இப்போ இதை குக் பண்ணணும். குக் பண்ணும்போது சீ ஃபுட் எந்த எறாவாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், நண்டாக இருக்கட்டும், ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அந்த நண்டு பேட்டி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி நேரம் குக் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா அதில் உருளைக்கிழங்கு இருக்குது, உள்ள நண்டு இருக்குது. அது என்ன பண்ணோம், கொஞ்சோண்டு பட்டரு, கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில், அது கொஞ்ச நேரம் காயணும்.
அது நல்ல ஹீட் வந்த உடனே இந்த பேன் நல்லா காயாத வைக்கிறேன். அந்த சமயத்தில் நாங்கள் ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறேன் இந்த டிஷ்ஷுக்கு. அந்த சாஸுக்கு பேர் கேரளினா சாஸ்ன்னு. அந்த சாஸுக்கு வந்து கொடமிளகா பியூரி, தேன், எலுமிச்சை சாறு, ஓஸ்டர் சாஸு இது 4 ஆட் பண்ணோம், ப்ளஸ் டபாஸ்கோ. இப்போ இதில் ஏற்கனவே நான் இந்த கொடமிளகா பியூரியும் கொஞ்சம் ஓஸ்டர் சாஸும் போட்டாச்சு. இந்த சாஸு பேர் கேரளினா சாஸு. இது மெக்சிகோ நாட்டுக்கும் அமெரிக்க நாட்டுக்கும் நடுவில் வர சாஸ். இது கொஞ்சோண்டு தேனும் போட்டுடுறேன். கொஞ்சோண்டு டபாஸ்கோ இதில் விட்றேன். இப்போ இந்த சாஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம். ஏன்னா தேன் வந்து பேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கேரமலைஸ் ஆகணும், ஆனால் பேர்ன் ஆகக்கூடாது. இப்போ இந்த பேன் சூடாகிடுச்சு. இதில் இந்த கிராப் மீட் பேட்டி அதை போட்டு ரெடி பண்ணுவோம். இப்போ இந்த கேரளினா சாஸில் இந்த ஹனியை போட்டு இந்த கொடமிளகா பியூரியை, இந்த கொடமிளகா பியூரி பண்ணுறதுக்கு ஈஸியான வகை என்னன்னாக்கா, கொஞ்சம் நேரம் நெருப்பில் கொச்சு சுட்டலாம். சுட்ட பிறகு ஒரு கிண்ணத்தில் போட்டு மூடி வச்சுருங்க. அதை ஸ்வெட் பண்ணுற ஸ்வெட்டில் அந்த மேலே இருக்கிற தோல் தனியாக எடுத்துடலாம். அந்த சதையை மட்டும் நம்ம பியூரி பண்ணுவோம். இதில் கொஞ்சம் உப்பு, அந்த கொடமிளகா பியூரி கூட ஓஸ்டர் சாஸ்ன்றது இப்போ எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஈஸியாக வாங்கலாம் அந்த சாஸை. டேஸ்ட்டுக்கு எனக்கு பிடிச்ச அளவுக்கு வந்தாச்சு அந்த டேஸ்ட்டு. இந்த தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இன்னொரு பேன் எடுத்துகிட்டு இந்த பேனில் அதே மாதிரி கொஞ்சோண்டு பட்டரு, கொஞ்சம் ஆயிலு, இப்போ இதில் நான் குக் பண்ண போகிறது வந்து இந்த ப்ரானு, இந்த ஸ்கேலப். இப்போ இதில் இந்த ஸ்கேலப் என்ற சாதனத்தை நான் போட போகிறோம்ல, இது வந்து வெளியூர்லேருந்து கிடைக்கிற சதை, கடல் இதுவும் ஷெல் ஃபிஷ்ஷு, மல்லஸ்க்குன்னுவாங்க. இது வந்து நம்ம ஊர்லேயும் இப்போ கிடைக்குது, சில இடத்துல கிடைக்குது. கிடைக்கலனாக்கா அதுபடி கவலை கிடையாது, அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாம். வெறும் ப்ரானும் இதை வச்சே பண்ணுவோம் நம்ம. ப்ரான்ஸு ஒன்று சீ ஃபுட் குக் பண்ணும் போது ஓவர் குக்கிங் பண்ணக்கூடாது. அண்டர் குக் பண்ணாங்க பெட்டரு. ஓவர் குக் பண்ணாக்கா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். இங்கே நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் லெமன் சால்ட்டும் சீசனிங் போட்டுறேன். இதில் சில இடத்துல இதை பண்ணும் போது, வீட்டில் பண்ணும்போது மூடி கூட வச்சுக்கலாம். நீங்கள் மூட அது இன்னும் உள்ளே இருக்கிறது நல்லா குக் ஆகும். இப்போ இதில் இருக்கிற ப்ரான் ஆல்மோஸ்ட் குக்டு. ஸ்கேலப் தான் கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ ஸ்கேலப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரே ஒரு வேலை தான். இப்போ நமக்கு இதை பிளேட் பண்ண வேண்டியது தான். இப்போ ரெடி ஆனதெல்லாம் தனியாக வச்சுக்கிறேன். திருப்பி என் சாஸை கொஞ்சம் திருப்பி கொண்டாந்து ஹீட்டிங் கொண்டு வர போகிறேன். இப்போ நான் இந்த சாஸை பண்ணது வந்து சிகப்பு குடமிளகா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கேரளினா சாஸ் சிகப்பு கலர் தான். பச்சை குடமிளகா யூஸ் பண்ணால், மஞ்சள் குடமிளகா யூஸ் பண்ணால் இந்த சாஸ் இந்த கலரும் வராது, அதில் ஃப்ளேவரும் வித்தியாசமாக இருக்கும். அது இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது, அது பண்ணவும் கூடாது. ஏன்னா கேரளா ப்ராப்பர் நவுன் ஆகிடுது. அது இந்த பர்டிகுலர் ஊரோட சாஸ் இது. அது அவங்க ஸ்டைலில் தான் பண்ணி ஆகணும். அதை ஹனி போட உங்களுக்கு அந்த கிளேஸ்னும் நல்லா வருது இந்த சாஸில். இப்போ நான் ரெடி பண்ண இந்த சீ ஃபுட் மெட்லே அரேஞ்ச் பண்ண போகிறேன். சீ ஃபுட் மெட்லேனா மிக்சர் ஆஃப் சீ ஃபுட்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு கிராபு, அதுக்கப்புறம் ஸ்கேலப்பை போடலாம். ஏன்னா கொஞ்சம் ஹைட் வேணும் எனக்கு. அதுக்கப்புறம் ப்ரான்.
பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சாஸு. இந்த சாஸ் நிறைய போடணும்னு அவசியம் இல்லை, ஆனால் கொஞ்சம் சைடில் ட்ரிசில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாஸ் வந்து நல்லா பஞ்சன்சி இருக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் காரம் வரும் அந்த சாஸில். இந்த இந்த ப்ரான் இந்த சீ ஃபுட் மெட்லே கஷ்டமான டிஷ்ஷே கிடையாது. அது எப்படி நீங்கள் செட் பண்ணுறீங்க, எப்படி வைக்கிறீங்கன்றது தான் மெயின். ஹைட்டுக்காக நான் இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ஒரு இலையை வச்சு இன்னும் மேலே கொண்டாடலாம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த இந்த டிஷ்ஷை பண்ணது ஒரு கஷ்டமே கிடையாது.